ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன். அது இல்லாமல் என்னவோ தெரியல, வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படிங்கிறதுனால காலையிலேருந்தே வீட்டில் கொஞ்சம் வேலை பிஸியாக போயிட்டு இருந்தது. சரி வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு விளக்கு எல்லாமே பூஜை ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வைக்க வேண்டியது இருந்து, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்க வேண்டியது இருந்து, அந்த வேலையை நான் பார்த்துட்ருந்தேன். என் மகளை வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே எடுக்கலை, ஒரு வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அவள் பார்த்து என்ன வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குண்டாகிட்டேனா, ரொம்ப உடம்ப கவனிக்கவே இல்லை, ரொம்ப குண்டாக தெரியுறீங்க, மாத்திரை போட்டு போட்டு தூங்கி தூங்கி உடம்பு வெயிட் போட்டுட்டு வெயிட் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நானுமே வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் நினைக்கேன். கொஞ்சம் 2, 3 பேர் வந்து நம்மகிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் போட்டுட்டா வெயிட் கம்மி பண்ணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூடுனாலும் நம்மளை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. முகம் என்னவோ நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உடம்ப வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது, இவ்வளோ வெயிட் போட்டோமா அப்படின்ட்டு. இருந்தாலும் அது வந்து ஒரு சில நேரங்கள் வந்து வெயிட் போடும், அப்புறம் தானாகவே வெயிட் குறையும். அதனால் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் அன்னைக்கு காலையிலேருந்தே வீட்டில் சரியான வேலை. திருச்செந்தூருக்கு பார்த்திங்கன்னா பையன் மட்டும்தான் போயிருந்தான். அவன் மாலை போட்டு இன்றைக்கோட 49வது நாள் ஆகுது. நாங்கள் வந்து இந்த விரதம் எப்படி போகுமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பயம் ஒரு மாதிரி இருந்தது. சில டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது தடங்கள் வந்துடக்கூடாது, நல்லபடியாக நடக்கணும், இந்த விரதத்தை எப்படியாவது நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இடையில வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வரும்போது ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கவே முடியலை. ஏன்னா எனக்கு என்னவோ தெரியல, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெய்லரிங் வேலை வந்து இப்போ கொஞ்சம் இருந்தது. இப்போ ஒரு 2 வாரமாகவே கொஞ்சம் வேலை இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க பாருங்கள், கைவலி பரவாயில்லையான்னு. இப்போ ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எப்போவுமே என்னால் முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா முடியாமே ஆயிடுவோமோ என்னவோன்னு ஒரு பயம். ஆனால் இப்போதைக்கு உண்மையாகவே நான் வந்து நல்லா இருக்கேன். பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாகவே நம்ம விரதத்திலே இருந்துகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் கூட ஒரு வேளை நம்ம உடம்புல ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கேன். ஒரு சில நேரம் வந்து சாப்பாடுகள் வந்து நமக்கு சரியில்லாமல் ஆகுறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாமா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து மெடிசன் வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, பரவாயில்ல. ஏதோ ஒன்று நினச்சி நமக்கு வந்து நல்லது நடந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பூஜை ஜாமான் பாருங்கள் எவ்வளவு இருக்குன்னு, இது எல்லாத்தையுமே தொடச்சி நீட்டாக போட்டு வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்து பையன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். நான் வந்து வீட்டில் கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாழைப்பழம் மட்டும் வச்சு அது கூடலாம் நாட்டு சர்க்கரை, கல்கண்டு, ஏலக்காய், சுக்கு பொடி, தேன், நெய் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பஞ்சாமிர்தம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் ரெடி பண்ணதே இல்லை. நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே வந்து சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் பழம்லாம் வச்சு இன்றைக்கி வந்து பூஜையை சிறப்பாக வச்சாச்சு. இந்த வருஷம் வந்து முறையாக விரதங்கள் இருந்து மாலை அணிஞ்சு சூப்பராக நம்ம வந்து சரியாக முடித்து கொண்டுட்டு வந்தாச்சு. கடைசியில் ஒரு 2 நாள் இருக்கிறப்போ என்னவோ தெரியல, மனசில் ஒரு சின்ன பயம் மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்துகிட்டு இருந்தது, கொஞ்சம் காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரியே இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா கண் திஷ்டி மாதிரியெல்லாம் இருக்கும், ஒரு சில பிரச்சனைகள் வரும்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கூட இருக்கலாமோ என்னவோ தெரியலை. விரதம் முடிக்க போகிற டைமில் எல்லாருக்குமே வந்து அது உடம்புல ஒரு சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி நினச்சிட்டேன். சரி இன்னும் 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது, இதையே நமக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த தைப்பூசத்தை நல்லபடியாக முடித்தாச்சு. எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி வந்து நைட்டு தான் நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணி சாமி எல்லாமே கும்பிட்டோம். ஏதோ மனசு நிறைவாக ஆன மாதிரியே ஒரு ஃபீல்.
ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த 48, 49 நாள் கிட்டத்தட்ட விரதம் வந்துட்டு, இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பா தான் போச்சு. நெறைய நெறைய புது புது அனுபவங்கள். வரக்கூடிய நாளும் வந்து நமக்கு இதே மாரி நல்ல ஒரு சந்தோஷமான நாளா இருக்கணும் அப்டின்ட்டு கடவுள வேண்டிட்டு, இனிமே வரக்கூடிய நாட்கள்லயும் நம்ம இதோட விட்டுறாம, அப்பப்போ நமக்கு எப்போலாம் டைம் இருக்குதோ, அப்பப்போ நம்ம வாங்கி வச்சிருக்க வேலுக்கு ஒரு அபிஷேகமும் பண்ணிக்கிட்டு, பூஜைய வந்து சிறப்பா கொண்டுட்டு போணும் அப்டின்ட்டு சாமிகிட்ட ஒரு வேண்டுதலும் வச்சாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.